எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்ம். இன்றைக்கான காணொலியில் என்ன பார்க்கலான்னா, நம்ம HF Deluxe வண்டிக்கு வந்து இந்த லைட் LED லைட் போட போகிறோம். இதுலேருந்து வர எல்லோ கலர் ஒயரு கட் பண்ணிட்டு இதுலேருந்து லைன் எடுக்க போகிறோம். நம்ம வாங்கிக்கிற லைட் வந்து LH 12 month வாரண்ட்டி. இதனுடைய வோல்டேஜ் பார்த்தோம்னா 12 வோல்டேஜ், 30 வாட்ஸ், 30 50 ரெண்டுமே சொல்லணும். 30 வந்து லோ பீமு, 50 வந்து ஹை பீமு. இது ரெண்டு விதமாக தானே? ஆமாம், ஒரு இதில் 2 லைட் வரும்ல, மொத்தம் 3 LED. இது எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், ஆன் ஆஃப் சுவிட்ச். இது எவ்வளோ வருது மேம் அந்த சுவிட்சா? 80 ரூபா. 80 ரூபா. இந்த லைட்டு 550 ரூபா. இது 550 ரூபா. நம்மகிட்ட 550. நல்லா இருக்குது போட. ஏற்கனவே இந்த ஒயர் எல்லோ கலரை கட் பண்ணோம். இது வந்து டைனமோலேருந்து வர்றது. இது வந்து எக்ஸ்ட்ரா சுவிட்சுக்கு போயிட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ரெண்டும் லைட்டு கொடுக்கணும், இந்த எல்லோவும் இந்த பிளாக்கும், பிளாக் அண்ட் ஒயிட். இதில் கொடுக்கூடாது. டிசி லைன் எடுத்து சுவிட்சு குத்து, சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சு கொடுக்கணும். பேட்டரியிலேருந்து எடுத்துக்கணும் லைனு. பேட்டரியிலேருந்து இப்போ லைன் எடுத்து இந்த சுவிட்சு கொடுக்கணும். இந்த சுவிட்சிலேருந்து எடுத்து போயிட்டு அந்த சுவிட்ச் லைனுக்கு கொடுக்கணும். அதை தான் இந்த ஒயர் கட் பண்ணி போடணும். பேட்டரி மட்டும் சார்ஜ் ஆகிற மாதிரி. இந்த ஒரு லைன் மட்டும் மூடிடணுமா, ஆஃப் பண்ணிடணுமா? எப்போவும் லைட் எரிஞ்சு கிடக்கும்ல, லைன் வந்து நேரம். சுவிட்சு ஆன் பண்ணால் தான் அந்த லைனுக்கு லைட் ஆகிடணுமா? சாய் போட்டேன். ஆமாம், இப்போ எது கனெக்ஷன் செக் பண்ணிட்டோம். உள்ளேருந்து வர லைன் செக் பண்ணிட்டோம். அவுட்புட் லைனு எதில் கொடுக்குறது லைன் ஒவ்வொன்றும் ஃபியூல் பம்புக்கு போகிறது ஒன்று இருக்கும். அதை தான் டேமேஜ் பண்ணக்கூடாது. மீதி லைன் இல்லை எதனா ஒன்றில் போட்டுருக்கோம். அதுக்காக அதை பண்ணுறோம். இதுக்கு பல்புக்கு என்ன பீஸ் வைக்கணுமா வைக்க வேணாம்? அதெல்லாம் தேவையில்ல. இந்த லைட்டுக்கெல்லாம் தேவையில்லை. அதில் இருந்தால் இன்பில்ட்டு. லைன் வச்சுட்டு லைன் செக் பண்ணுறேன். லைன் டெஸ்டர். இது மைனஸு. இதில் வந்து ப்ளஸ் கனெக்ட் வச்சா லைட் எரியும். இந்த லைன் டெஸ்டர் வந்து ஒன்னாக ரெடி பண்ணுது. போட்டால் தான் தெரியும். எரி வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். சாப்பாடு சொல்லுமா. தான் மிகத்தான் பேர் சும்மா அதில் வாரட்டிக்கலாம். அப்படியே உள்ளே போட முடியாது. அதுக்காக அந்த கட் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் அறுத்துட்டு தண்ணி உள்ளே போகிறதுக்காதா? ஆமாம், அதே போல் உள்ளுக்கிற வெளிச்சம் நமக்கு பட்டுதுன்னா மீட்டருக்குள்ளே நமக்கு பார்வைக்கு சரியாக தெரியாது, ரோடு விஷுவல் தெரியாது. அதுக்காக தான் இந்த வேலை.
ம் கிளாத்து அதுக்கு உள்ளே போகணும், இல்லை சூடாகும், மெல்ட் ஆகிடும் இதெல்லாம். ம் ம் 2 ஒரே சாக்கெட் தான். ம் தெரிஞ்சா பார்த்தேன். ஆ ஓகே. சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே. இந்த பக்கம் ஐபிஎம் டோபிஎம் போட்டு பார்த்தேன். ஆ வித்தியாசம் வருத்துவாங்க. இருட்டில் பார்த்தா தான் கரெக்டாக தெரியும்.